வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுவையில் வருமானம், குடியிருப்பு, சாதி, வாரிசு சான்றிதழ் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சேவைகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் புதிய வசதி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மழைநீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பம். காமராஜ் நகர் தொகுதியில் ஆய்வு. புதுவையில் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும். 18க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிப்போம். திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தகவல். மத்திய அரசின் தொழிலாளர், விவசாயிகள், மக்கள் விரோத கொள்கைகளுக்கு கண்டனம். புதிய பேருந்து நிலையம் எதிரே சாலை மறியல் போராட்டம். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் வருமானம், குடியிருப்பு, சாதி, வாரிசு சான்றிதழ் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சேவைகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்கும் வகையில் தேசிய தகவலியல் மையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய இணையவழி சேவை தளம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் சேவையை சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதிய இணையவழி சேவை மூலம் பொதுமக்கள் பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளுக்கு தங்களது இருப்பிடத்திலிருந்தே ஆன்லைனில் விண்ணப்பித்து சேவைகளை பெற முடியும். குறிப்பாக இந்த இணையவழி தளத்தின் மூலம் குடியிருப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், சாதி சமூக சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை சேவைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அதேபோன்று மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பிற தேவைகளுக்காக குடியிருப்பு, வருமானம் மற்றும் சாதி சமூக சான்றிதழ்களை பெறும் வகையில் இந்த இணையவழி சேவை பயன்படுத்தப்பட உள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு அதன் நிலையை பொதுமக்கள் இணையதளத்திலேயே எளிதாக அறிந்து கொள்ள முடியும். விண்ணப்பத்தின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் SMS மற்றும் மின்னஞ்சல், இமெயில் மூலமாகவும் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்படும். மேலும் சேவைகள் வெளியிடப்பட்டதும் விரைவாக வழங்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் 17/8/2026 முதல் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் இந்த இணையவழி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து பள்ளி நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்புடன் விண்ணப்பங்கள் இணைய வழியில் பதிவு செய்யப்படும். வருவாய்த்துறையின் உரிய சரிபார்ப்புக்கு பின்னர் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் வழங்கப்படும் சான்றிதழ்களில் QR கோட் இடம்பெறும். இதனை பயன்படுத்தி சான்றிதழின் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ள முடியும். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் வழங்கப்படும் மின்னணு சான்றிதழ்கள் டிஜி லாக்கர் வசதியுடனும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தேவையான நேரத்தில் சான்றிதழ்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். பொதுமக்களுக்கு சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்குவதுடன் நேரில் அலுவலகங்களுக்கு செல்வதை குறைத்து நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த புதிய இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் தேங்கும் மழைநீரை முறையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்திற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் அதிக அளவில் தேங்கும் மழைநீரை நிலத்திற்குள் உறிஞ்சச் செய்யும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஈகோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் இதுபோன்ற நீர் மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதனை செயல்படுத்தும் நோக்கத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இதன்படி நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை போன்ற திட்டங்களை அமைத்து மழைநீரை வீணாகாமல் நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அழைப்பின் பேரில் இந்த ஆய்வு நடைபெற்றது.
திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மழைக்காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை குறைப்பதுடன் மழைநீரை சேமித்து எதிர்காலத்தில் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டுமென 18க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களான காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி சென்று வீடு திரும்பிய மாணவி டிப்பர் மோதி உயிரிழந்தார். இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று 18க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் பள்ளி நேரங்களான காலை 8 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும் சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டுமென வலியுறுத்தினர். விபத்து ஏற்பட்டு ஒரு பள்ளி மாணவி இறந்துருக்காங்க. இது தொடர்கதையாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கனரக வாகனங்களை அனுமதிக்கிறதால மட்டும்தான் இது நடக்குது. போக்குவரத்து விதிமுறைகள் சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது. இது அரசு தனி கவனம் செலுத்தி அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம். அந்த மனுவின் அடிப்படையில் அவர் சில இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. தடுத்து வழிமுறைகள் பின்பற்றன்னு சொல்லியிருக்காரு. எனவே மனு கொடுத்துருக்கோம். என்ன நடவடிக்கைகளை பார்த்துட்டு அடுத்த கட்ட செயல்பாடு பற்றி நாங்கள் சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அறிவிப்போம். நன்றி. நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்கப் போவதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். காவல்துறை சார்பில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் முதலாவதாக வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் ஒலிக்கப்பட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். இதற்கு காவல்துறை தலைவர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவதாக பாட வேண்டும் என்ற நிலையை புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் எனவும், இது சம்பந்தமாக வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்திலும் இந்த கருத்தை வலியுறுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய கொடியால் பேரணியை துவக்கி வைத்திருக்கிறார். இது மரபு அல்ல. தேசிய கொடி தலைநிமிர்ந்து நிற்க வேண்டுமே தவிர தாழ்ந்து இருக்கக்கூடாது. தேசிய கொடியால் பேரணியை துவக்க வைத்தது ஏற்புடையது அல்ல என்று குற்றஞ்சாட்டினார். புதுச்சேரியில் ஆட்சி அமைத்து சுமார் 90 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. பாஜகவுக்குத்தான் சபாநாயகர் பதவி என்று திட்டவட்டமாக பாஜக அறிவித்துள்ள நிலையில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டினால் கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிப்போம் என்றும் நாஜிம் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழிலாளர், விவசாயிகள், மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசின் தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நாடு தழுவிய மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் ஒன்றிணைந்து சுதேசி காட்டன் மில்லிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையான 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளையும் ரத்து செய்ய வேண்டும், தொழிற்சங்க உரிமைகளுக்கு முழுமையான உத்தரவாதம் வழங்க வேண்டும், தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட்ட 42,000 ரூபாய் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், விவசாயி மற்றும் தொழிலாளர் விரோத வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை கைவிட வேண்டும், தனியார் மயமாக்கல் மற்றும் தேசிய சொத்து பணமாக்கல் திட்டம் நிறுத்தப்பட வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மீண்டும் வலுப்படுத்தப்பட வேண்டும், பொது விநியோக திட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பினர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், பொதுமக்கள் கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாகினர். இதன் காரணமாக
காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை, தொழிலாளருக்கு எதிரான அந்த தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக ஜூலை 29 டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் 10 இந்தியா முழுவதும் மறியல் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற அறைகூவலுக்கிணங்க புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், விவசாய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்று கைது செய்திருக்கிறார்கள். எமது கட்சியின் சார்பாக தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக எமது தோழர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மோடி அரசு மக்களுக்கு எதிரான அரசு, தொழிலாளர்களுக்கு எதிரான அரசு. அதனால்தான் அவர் தொழிலாளருக்கு எதிரான தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அந்த சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் மோடி அரசு வெளியேற கோரியும் வெள்ளையனே வெளியேறு என்ற கோரிக்கை வைத்து இன்று மோடி அரசு மக்களுக்கு எதிரான அரசு என்பதனால் இந்தியா முழுவதும் இந்த அரசு வெளியேற வேண்டும் என்று சாலை மறியல் போராட்டம் நடத்துகிறார்கள். இதை நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்போம். பொதுப்பணித்துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து துறையின் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வன், சிறப்பு அலுவல் அதிகாரி நிர்மலா, கண்காணிப்பு பொறியாளர்கள் சுந்தரமூர்த்தி, சந்திரசேகரன், அனைத்து கோட்ட செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி அனைத்து நிதி ஒப்பந்த புள்ளி கோப்புகளும் இம்மாதம் 12ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், விரிவான மதிப்பீடு மற்றும் ஒப்பந்த புள்ளி வெளியிடும் பணிகள் தயாரிக்கப்பட்டு 14/8/2026க்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், அனைத்து கண்காணிப்பு பொறியாளர்களும் இதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகள் இம்மாத இறுதிக்குள் முடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலை விளக்குகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் தடையில்லா சான்றிதழ் மற்றும் நிர்வாக அனுமதி பெறப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். காரைக்கால் நகரப்பகுதியில் உள்ள சாலையை அகலப்படுத்தப்பட்டு கழிவுநீர் கால்வாய் மறுசீரமைக்கப்பட வேண்டும். இத்திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு ரூபாய் 57 கோடி ஆகும். தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளி திறப்பதற்கான டெண்டர் 13/8/2026 அன்று இறுதி செய்யப்படும் என்றும், மத்திய சாலை உள்கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு மூலக்குளம் சந்திப்பு வரை பணிகளுக்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் தொடங்கப்பட உள்ளன. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் பணிகள் தொடங்கப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் தனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் பணிகளை தொடங்க அதிகாரிகளுக்கு அப்போது அவர் அறிவுறுத்தினார். கோரிமேடு எல்லை நுழைவு வாயில் மற்றும் காலாப்பட்டு நுழைவுவாயில் ஆகிய பகுதிகளில் அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், கதிர்காமம் கலைக்கல்லூரி ரூபாய் 48 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சனையால் நிலுவையில் உள்ளன. பணிகளை உடனடியாக தொடங்குவதற்கு தேவையான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. பேருந்து நிறுத்தத்தின் வடிவமைப்புக்கு ஒப்புதல் கிடைத்த பின்னர் இப்பணிக்கான டெண்டர் இறுதி செய்யப்படும். திட்ட மதிப்பீட்டு செலவு ரூபாய் 5.80 கோடி ஆகும். ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கான மதிப்பீட்டு செலவு ரூபாய் 7 லட்சம். மூலதன முதலீட்டுக்காக மாநிலங்களுக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் நேரு வீதி முதல் ஐயங்குட்டிப்பாளையம் வரை யூ வடிவ கால்வாய் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும். கால்வாய்களை பொதுப்பணித்துறை மூலமாக முறையாக பராமரிக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான DPR அதாவது விரிவான திட்ட அறிக்கை உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஏனாம் பிராந்தியத்திற்கான DPR தயாரிக்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கான இடங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. நிலுவையில் உள்ள பணிகளுக்கு தீர்வு காணும் வகையில் செயலாளர், கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுடன் இணைந்து கள ஆய்வு மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.
செலவினங்களை உடனடியாக பதிவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறையில் அனைத்து பணிகளின் தற்போதைய நிலை அறிக்கைகளும் உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். இதேபோல் சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, துறைமுகத்துறை, தொழிலாளர் துறை, காதி போர்டு உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை மேற்கொண்டார். புதுவை காமராஜ் நகரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐ கேர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பிற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் குறைதீர்க்கும் குழுவைச் சேர்ந்த சாஷிதா, மேலும் வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கலைமாமணி சுந்தரமுருகனுக்கு சட்டத்துறை அதிகாரி மற்றும் தமிழ் அறிஞர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் சட்டத்துறை முதல் நிலை மொழிபெயர்ப்பாளரும் நண்பர்கள் தோட்டம் அமைப்பின் பொதுச் செயலாளருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பல்வேறு தமிழ் அமைப்பினர், கவிஞர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி ரஃபீக், தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ், தமிழ்மாமணி முனைவர் உசேன், கவிஞர் புதுவை யுகபாரதி, தமிழ்மாமணி வேல்முருகன், கலைமாமணி இளமுருகன், கலைமாமணி வில்லியனூர் வெங்கடேசன், தமிழறிஞர் நாமு தமிழ்மணி, கவிஞர் முருகுமணி, நிழற்படக் கலைஞர் நேரு, கலைமாமணி முருகேசன், சமூக சேவகர் முத்துராமன், தமிழ்ச்சங்கத்தில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம், கலைமாமணி பாலசுப்ரமணியன், ஆசிரியர் பால்ராஜ், சமூக சேவகி NR சுசீலா, மொழிபெயர்ப்பாளர் சேகர், அரசு கணக்காளர் நடராஜன், சமூக சேவகர் வீரப்பன் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் பூரணாங்குப்பத்தில் முதன்முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிலம்பம் பயிற்சி பெற்ற திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ
யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ கர்நாடக மாநிலம் ஹம்பியில் உள்ள புகழ்பெற்ற ஒற்றைக்கல் லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை பரிசாக வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் அரசு பயணமாக புதுவைக்கு வருகை தந்தார். அப்போது அவர் புதுவை காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல், தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே புதுவை வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கும் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரோவில்லை சார்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய குடற்புழு நீக்க நாளை ஒட்டி புதுச்சேரியில் இன்று 1 முதல் 19 வயது வரையிலான 3,03,244 குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. 1 முதல் 3 வயது குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும், 3 முதல் 19 வயது குழந்தைகளுக்கு பள்ளிகள் மூலமாகவும், பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு ஆஷா பணியாளர்கள் வீடுகளுக்கே சென்று மாத்திரைகளை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாத்திரை உட்கொள்ள தவறியவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாத்திரை வழங்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுச்சேரி வஉசி பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான தொடக்க விழாவில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 6 மாத இடைவெளியில் ஆண்டுக்கு ஒருமுறை குடற்புழு நீக்க மாத்திரையை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான உயர்த்தப்பட்ட அறுவடைக்கு பின்பான மானியத் தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வழங்கினர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு வரை நெல் சாகுபடி செய்த பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 5,000 ரூபாய் மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த தொகையானது உயர்த்தப்பட்டு பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக 1 ஏக்கருக்கு 6,000 ரூபாயும், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 7,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2025-2026ஆம் ஆண்டில் சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 6,000 ரூபாய் வீதம், 7,145.03 ஏக்கருக்கு 4,28,70,180 ரூபாயும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7,000 வீதம், 743.31 ஏக்கருக்கு 52,03,170 என மொத்தம் 4,80,73,350 வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இத்தொகைக்கான காசோலையை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்வின் போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் ஜெயசங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லையில் 31 வயது இளைஞர் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் எல்லை அருகே ரெட்டிச்சாவடி பகுதியில் புதுவை மாநிலம் உருவையாறு பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்ற இளைஞர் கடலூர் புதுவை எல்லையில் கடந்த சில நாட்களாக தங்கியுள்ளார்.
இன்று காலை நண்பர்களோடு நின்று பேசிக்கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சசிகுமார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கிவிட்டு பின்னர் கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் சசிகுமார் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் கடலூர் ரெட்டிச்சாவடி போலீசார் மற்றும் புதுவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் பாலத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. புதுச்சேரி பத்துக்கண்ணை அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் பாலத்தின் இடைப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் உயிரிழந்தவர் யார் என்பது குறித்தும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தமிழ் கலைச்சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின வரவேற்பு விழா காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தமிழுக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. கோட்டக்குப்பத்தில் சக தொழிலாளியை கொலை செய்துவிட்டு ரயிலில் தப்பித்த 2 வாலிபர்களை விஜயவாடாவில் வைத்து போலீசார் கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் ஜனா மகன் பிரகாஷ் ஜனா திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 4ஆம் தேதி இரவு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தங்கியிருந்த இவரது நண்பர்களான மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா பகுதியைச் சேர்ந்த அசோக் சிங் மகன் ரோஹித் சிங், சஞ்சீப் தாஸ் குப்தா மகன் சைனேந்திர தாஸ் குப்தா ஆகியோரை சந்திக்க வந்தார். கடந்த 6ஆம் தேதி அவர்கள் தங்கியிருந்த அறையில் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்தார். கோட்டக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் தலைமையிலான போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பிரகாஷ் ஜனாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கணபதி செட்டி குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அறையில் தங்கியிருந்த ரோஹித் சிங் மற்றும் சயன் தாஸ் ஆகிய இருவரும் பிரகாஷ் ஜனாவை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியது தெரிய வந்தது. அந்த கட்டிடத்திலிருந்து சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த 4ஆம் தேதி இரவு நண்பர்களை சந்திக்க வந்த பிரகாஷ் ஜனா, ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய 3 பேரும் மது அருந்திவிட்டு மாடியில் தூங்கி உள்ளனர். அப்போது பிரகாஷ் ஜனா மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த ரோஹித் சிங் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மற்றும் 1900 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு சென்றுள்ளார். மாடியிலிருந்து கீழே வந்து பார்த்தபொழுது கேட் பூட்டப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சிறிது நேரத்தில் எழுந்த ரோஹித் சிங், சயான் தாஸ் ஆகியோர் பிரகாஷ் ஜனாவை தேடி கீழே சென்று பார்த்தபொழுது அவர் அதிகம் மது போதையில் அங்கேயே தூங்கியது தெரிய வந்தது. அப்போது பிரகாஷ் ஜனா பாக்கெட்டில் ரோஹித் சிங்கின் செல்போன் மற்றும் பணம் இருந்ததை கண்டு ஆத்திரமடைந்த இருவரும் சேர்ந்து பிரகாஷ் ஜனாவை சராமாரியாக தாக்கி சுவற்றில் தலையை மோதி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இறந்து போன பிரகாஷ் ஜனாவை அங்கேயே படுக்க வைத்துவிட்டு மறுநாள் காலையில் யாருக்கும் தெரியாதது போல கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு மதியம் வந்து ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரும் பஸ்ஸில் ஏறி ஆந்திரா சென்று உள்ளனர். இவர்களது செல்போன் சிக்னல் மூலம் கோட்டக்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் தலைமையிலான போலீசார் விஜயவாடா பகுதியில் இருவரையும் கைது செய்து கோட்டக்குப்பம் அழைத்து வந்து வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த மாணவிகள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு கம்பன் கலையரங்கில் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை கண்டு ரசித்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஞானவேல்.
இவரது மகள்கள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ. இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வந்தனர். மோனிகா ஸ்ரீ தற்போது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்து வருகிறார். அதேபோன்று புனிதா ஸ்ரீ ஞானவேல் பிரான்சிஸ் கணக்கியல் படித்து வருகிறார். இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்று வந்தவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்று விழா கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கணேச புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஐதீஸ்வரம், கௌத்துவம், கௌளை, பர்ணம், கீர்த்தனம், பரதம், தில்லானா ஆகியவைகள் நடைபெற்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வில் தர்மினி வைகுந்தன் நட்டுவாங்கம், கலைமாமணி லயஹரி அங்கப்பன் மிருதங்கம், புதுவை KS பாலாஜி ராம்ஜி பாடகர், கலைமாமணி சீனிவாசன் வயலின், இசை இளங்குயில் ரேகோன், புல்லாங்குழல் வாசிக்க மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பரதநாட்டிய அரங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் வருமானம், குடியிருப்பு, சாதி, வாரிசு சான்றிதழ் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சேவைகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் புதிய வசதி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மழைநீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பம், காமராஜ் நகர் தொகுதியில் ஆய்வு. புதுவையில் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும். 18க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிப்போம். திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தகவல். மத்திய அரசின் தொழிலாளர், விவசாயிகள், மக்கள் விரோத கொள்கைகளுக்கு கண்டனம். புதிய பேருந்து நிலையம் எதிரே சாலை மறியல் போராட்டம். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.